அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, இந்த காணொளியிலே நான் பேசவிருப்பது லோகோ சென்ட்ரிசிசம் என்கின்ற ஒரு கிரேக்க தத்துவத்தை பற்றித்தான். இது கிரேக்க தத்துவமாக இருந்தாலும் கூட இதற்கும் இலக்கியத்திற்கும் நிறைய தொடர்பு உள்ளது. ஆகையினால் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். லோகோ சென்ட்ரிசிசம் என்றால் என்ன? லோகோ சென்ட்ரிசிசம், லோகோஸ் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த லோகோஸ் என்பதன் பொருள் ஒன்றல்ல பல. லோகோஸ் என்றால் வார்த்தை, கருத்துக்கோவை, நடை, பகுத்தறிவு, இது போன்ற பல பொருள்கள் உள்ளன. அதை பற்றி பின்பு நாம் விரிவாக பார்ப்போம். சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக லோகோஸ் என்றால் அப்சல்யூட் ட்ரூத் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்சல்யூட் ட்ரூத். இன்னும் சற்று விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அப்சல்யூட் ட்ரூத் அல்லது ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, யுனிவர்சல் ரியாலிட்டி அல்லது ஒரு யுனிவர்சல் ட்ரூத் என்பது மொழி தோன்றுவதற்கு முன்பே இருந்து வருகிறது. மொழி பின்னால் தான் தோன்றியது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு அப்சல்யூட் ட்ரூத் என்று ஒன்று இருந்து வருகிறது. இந்த அப்சல்யூட் ட்ரூத்தை மேம்படுத்துவது மொழி. சுருக்கமாக சொல்லப்போனால் ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரட் த மீனிங் என்று வைத்துக் கொள்ளலாம். மனிதனுக்கு எப்போதுமே இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இந்த வாழ்க்கையினுடைய பொருள் என்ன என்று தேடுவதிலேயே அவன் அதிகமான நேரத்தை செலுத்துகின்றான். அப்படிப்பட்ட பொருளை பற்றி புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் லோகோ சென்ட்ரிசிசம். இந்த லோகோ சென்ட்ரிசிசம் என்பது ஆதிகாலம் தொட்டே இருக்கிறது. இந்த லோகோ சென்ட்ரிசிசம் என்ற வார்த்தையை முதலாக உபயோகப்படுத்தியவர் லுட்விக் கிளாஜிஸ் என்பவர் 1920. அவர்தான் இந்த லோகோ சென்ட்ரிசிசம் என்ற டேர்மை முதலாக உபயோகப்படுத்துகின்றார். ஆனால் இந்த லோகோ சென்ட்ரிசிசம் என்கின்ற இந்த தத்துவம், அதுவும் குறிப்பாக மேற்கத்திய தத்துவம், ஆதிகாலம் தொட்டே இருந்து வருகிறது. அந்த வரிசையை பார்த்தீர்களேயானால் சாக்ரட்டிஸ், அவருடைய மாணவனான பிளாட்டோ, அவருடைய மாணவனான அரிஸ்டாட்டில், அதன் பிறகு ரூசோ, அதன் பிறகு 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு முக்கியமான சிஸ்லிங்கிஸ்டான ஃபெர்டினண்ட் டி சாஷுவர், ப்ளூம்ஃபீல்டு என்று அது நீண்டு கொண்டே செல்கிறது. இருந்தாலும் இந்த லோகோ சென்ட்ரிசம் இந்த வார்த்தை உலகம் முழுக்க தெரிய வந்தது அல்லது உலகம் முழுக்க அதை பிரபலப்படுத்தியது யார் என்றால் பிரெஞ்சு அல்ஜீரியன் தத்துவ ஞானியான ஜாக் டெரிடா என்பவரால் தான். ஏனென்றால் அவருடைய டீகன்ஸ்ட்ரக்ஷன் தியரி என்பது ஒரு முக்கியமான தியரி. அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற தியரி உலகையே ஒரு உலுக்கிய தத்துவ கருத்து என்று கூறலாம். அப்படிப்பட்ட கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் லோகோ சென்ட்ரிசிசத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் டீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பிறகு ஒரு தனியான காணொளியை தரவிருக்கின்றேன். டீகன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரிசத்தை பற்றி நான் தனியாக ஒரு காணொளி தரலாம் என்று இருக்கின்றேன். ஆகையினால் தற்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். லோகோஸ் என்றால் வார்த்தை, மொழி, சொல் நடை, டிக்ஷன், டிஸ்கோர்ஸ், ஒரு கருத்து கோவை, ஒரு நீண்ட உரை,
ஒரு கருத்தை பற்றி நல்ல நீளமான ஒரு உரை அல்லது டிஸ்கஷன் செய்வது டிஸ்கோர்ஸ் என்று கூறுவார்கள். அடிப்படை விதி அல்லது கொள்கை, பிரின்சிபல் ஆர் லா, ரீசன் பகுத்தறிவு, ஒரு குறிப்பிட்ட தாட் எண்ணம் போன்றவை தான். ஆக லோகோஸ் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு பல பொருள்கள் உள்ளன. இந்த லோகோசென்ட்ரிசிசம் என்பது இதில் ஏதாவது ஒன்றையோ அல்லது பலவற்றை பற்றியோ கூறுவதுதான் லோகோசென்ட்ரிசிசம். லோகோஸ் சென்ட்ரிசிசம் ஒன்றை பற்றி அல்லது ஒன்றை சுற்றி நம்முடைய விளக்கங்களை தருவது. இந்த லோகோசென்ட்ரிசிசம் என்பது பல்வேறு அறிஞர்களால், தத்துவ ஞானிகளால் பல்வேறு காலகட்டங்களிலே வெவ்வேறு விதமாக கூறப்பட்டது. உதாரணமாக கிரேக்க அறிஞரான ஹெராக்லிட்டஸ் என்பவர் இந்த லோகோசென்ட்ரிசிசத்தை ஃபண்டமெண்டல் லா ஆர் பிரின்சிபல் ஆஃப் காஸ்மாஸ், இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை விதி அல்லது கொள்கை என்று கூறுகிறார். அரிஸ்டாட்டில் இதை கருத்து, எண்ணம், பகுத்தறிவு என்றெல்லாம் கூறுகின்றார். கிறிஸ்டியானிட்டியிலே ஜீசஸ் கிரைஸ்ட் லோகோஸாக கருதப்படுகின்றார். நீங்கள் ஆங்கில இலக்கியத்திலே பார்த்தீர்களேயானால் அந்த நாவல்கள், கதைகள், கவிதைகள் எல்லாவற்றிலுமே நீங்கள் அந்த ஜீசஸ் இமேஜ் என்பதை பெரும்பாலும் பார்க்கலாம். ஆனால் பின்னாட்களில் சைக்காலஜியிலே லோகோஸை ரேஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் சைக்கி என்பதை லோகோஸாக கூறுகின்றார்கள். இவ்வாறு பல காலகட்டங்களிலே பலவாறு லோகோஸை அவர்கள் பிரதானப்படுத்தி இருக்கின்றார்கள். லோகோசென்ட்ரிசிசம் எதை நம்புகிறது என்றால் there is an absolute truth என்பதை நம்புகிறது. there is an objective reality என்பதை நம்புகிறது. there is an universal truth என்பதை நம்புகிறது. லோகோசென்ட்ரிசிசம் என்ன விளக்குகிறது என்றால், இந்த அப்சல்யூட் ட்ரூத் அல்லது அப்ஜெக்டிவ் ட்ரூத் அல்லது யுனிவர்சல் ட்ரூத் என்பது மொழியினால் உருவாக்கப்பட்டது அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்சல்யூட் ட்ரூத் என்பது மொழிக்கு முன்பே உள்ள ஒரு விஷயம். அது மொழியினால் உருவாக்கப்பட்டது அல்ல. ஆனால் மொழி அதை அழகாக டிரான்ஸ்லேட் செய்கிறது அல்லது மொழி அதனை மேம்படுத்துகிறது, சிறப்பு செய்கிறது என்று வேண்டுமென்றால் நாம் கூறலாம். அதாவது அப்ஜெக்டிவ் ட்ரூத் எக்ஸிஸ்டட் பிஃபோர் லாங்குவேஜ் அண்ட் த அப்ஜெக்டிவ் ட்ரூத் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். இதற்கு நான் ஒரு உதாரணத்தை கூற விரும்புகின்றேன். அந்த உதாரணம் மூலமாக நான் உங்களுக்கு இதை விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். கடல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆங்கிலத்திலே சி அல்லது ஓஷன் என்பார்கள். இந்த கடல் ஆதிகாலம் தொட்டு இருந்து வருகிறது. அந்த கடலை நாம் மனிதர்கள் அனைவரும் கண்களால் பார்க்கின்றோம். இந்த கடல் உண்மை, த சிக்னிஃபைடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடல் என்ற உண்மை பின் நாட்களில் அதற்கு ஒரு வார்த்தை, ஒரு சிக்னிஃபையர் கொடுக்கப்படுகிறது. இந்த கடல் என்பது வெவ்வேறு மொழிகளிலே வெவ்வேறு சிக்னிஃபையராக உங்களுக்கு இருக்கும். உதாரணமாக கடல் என்று தமிழிலும், சி அல்லது ஓஷன் என்று ஆங்கிலத்திலும் இருக்கிறது. ஸோ அதுதான் சிக்னிஃபையர் என்று கூறலாம். அந்த சிக்னிஃபையர் வெறும் சவுண்டு தான், ஓசை தான். அந்த ஓசை உலகம் முழுக்க அது மாறுபட்டு நிற்கும். ஆனால் அந்த உண்மை என்பது வெவ்வேறு மொழிகளிலே வெவ்வேறு பார்வையாளர்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும்.
ஆக புராணக் கதைகள் வெவ்வேறு தேசங்களிலே வெவ்வேறு விதமாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோருக்கும் உண்மை என்பது ஒன்றுதான். அப்சல்யூட் ட்ரூத் என்பது ஒன்றுதான். கடல் என்பதை நீங்கள் அப்சல்யூட் ட்ரூத்தாக வைத்துக்கொண்டீர்களே ஆனால், அல்லது சிக்னிஃபைடாக வைத்துக்கொண்டீர்களே ஆனால், அந்த வார்த்தைகள் எல்லாம், ஓசைகள் எல்லாம் வெறும் சிக்னிஃபயர்ஸ் தான். இதைத்தான் ஃபெர்டினண்ட் டி சாஷுவர் என்பவர் சைன், சிக்னிஃபயர் அண்ட் சிக்னிஃபைடு என்று கூறுகின்றார். ஃபோனோசென்ட்ரிசிசம் மற்றும் லோகோசென்ட்ரிசிசம் என்ற இரு டேர்ம்ஸும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஃபோனோசென்ட்ரிசிசம் என்பது ஸ்பீச், அதை பிரதானப்படுத்துவது, பேச்சு மொழியை பிரதானப்படுத்துவது. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி சிறந்தது என்னும் கருத்து ஆதிகாலம் தொட்டே இருந்து வருகிறது. அரிஸ்டாட்டில் கூட என்ன கூறுகின்றார் என்றால், ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் சிம்பல்ஸ் ஆஃப் mental experience and written words are symbols of spoken words என்று கூறுகின்றார். அதாவது பேச்சு மொழி என்பது மனிதனுடைய அனுபவத்தின் முதல் வடிவம், அதனுடைய இரண்டாவது வடிவம்தான் எழுத்து மொழி. ஃபெர்டினண்ட் டி சாஷுவர் 20ஆம் நூற்றாண்டிலே என்ன கூறுகின்றார் என்றால், ஸ்பீச் இஸ் த signifier of meaning and writing is the signifier of the signifier என்று கூறுகின்றார். இதில் நீங்கள் என்ன நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஸ்பீச் வர்சஸ் ரைட்டிங் என்பது பைனரி ஆப்போசிட்ஸ். இந்த பைனரி ஆப்போசிட்ஸிலே எது ப்ரிவிலேஜ்டு, எது முன்னிறுத்தப்படுகிறது என்று பார்த்தீர்களேயானால் ஸ்பீச் தான். அதுதான் ப்ரிவிலேஜாக இருக்கிறது. அதற்குத்தான் நிறைய சிறப்புகள் உண்டு என்பது காலங்காலமாக சொல்லி வருகின்ற வாதம். இதை பற்றி பின் நாட்களில் டெரிடா மிகவும் விரிவாக பேசுகின்றார். அதை அந்த காணொளியிலே நாம் பார்க்கலாம். ஸ்பீச் வர்சஸ் ரைட்டிங். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் கூட உரையாடல்கள் மூலமாகத்தான் பெரிய பெரிய கருத்துக்களை வெளியிட்டார்கள். அதாவது பேச்சு மொழியின் மூலமாகத்தான் அவர்கள் ஆழ்ந்த கருத்துக்களை வெளியிட்டார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் பின்னாட்களில் எழுத்து வடிவமானது, அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பத்திலே உரையாடல்கள் மூலமாகத்தான் பெரிய பெரிய தத்துவங்களையும் கருத்துக்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள். ஆகவே பேச்சு மொழிதான் சிறந்தது என்பதற்கான வாதம் மிகவும் அதிகமாக உள்ளது. தமிழ் மொழி என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருபவர் திருவள்ளுவர் தான். அந்த திருவள்ளுவர் சாக்ரட்டிஸ் காலத்திற்கு பின்பும் அரிஸ்டாட்டிலுடைய காலத்திற்கு முன்பும் வாழ்ந்திருக்கின்றார். அவ்வளவு கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் இந்த லோகோசென்ட்ரிசிசம் பற்றி கூறுகின்றார். அவர் எழுதிய குறள்களிலே முதல் குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குறள் என்னவென்றால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் முதற்றே என்பது எம்பாட்டிக்கான வார்த்தை, சற்று அழுத்தமான வார்த்தை. அ என்ற தமிழின் முதல் எழுத்து, அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்தெல்லாம், the entire language, the entire discourse, the entire philosophical discourses, the entire reasons in the world, everything, அதில் எல்லாம் அடக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்பது இங்கே சிம்பாலிக்காக நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு அப்சல்யூட் ட்ரூத், ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆதி பகவன் என்பது
ஒரு சிம்பலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மல்டிபிள் மீனிங்ஸ். அந்த மல்டிபிள் மீனிங்ஸ் தான் நான் ஏற்கனவே கூறிய வேர்ட், லாங்குவேஜ், டிக்ஷன், ரீசன், டிஸ்கோர்ஸ், இப்படி நீண்டு கொண்டே செல்கிறது. ஆதி பகவன் முதற்றே, அது முதற்கொண்டே பல விஷயங்கள் உலகு. So there is something that directs humanity. There is something that gives meaning for our life. And that something is prayer to language. இதை வள்ளுவர் மிக அழகாக தன்னுடைய முதல் குறளிலே இந்த லோகோசென்ட்ரிசம் பற்றி குறிப்பிடுகின்றார். With A begins all letters and with first God the universe என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கலாம். இந்த வள்ளுவர் கூறிய உருவகமானது டிவைன் ஆரிஜினை பற்றியும் அப்சல்யூட் மீனிங் பற்றியும் எழுத்துக்களின் ஆரிஜின் பற்றியும் சேர்ந்தே கூறுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த லோகோஸ் என்பது ஆரம்பம் முதலே கடல் போன்று இருந்து வருகிறது. அதை மொழி மிக அழகாக வடிவம் கொடுக்கின்றது. லோகோசென்ட்ரிசத்தை மிக அழகாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஜாக் டெரிடாவின் கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் தற்போது விரிவாக கூறப்போவதில்லை. ஜாக் டெரிடா இந்த லோகோசென்ட்ரிசிசத்திற்கு எதிராக கருத்துக்களை வைக்கின்றார். நான் சற்று முன்பு கூறினேன் அல்லவா, அப்சல்யூட் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத், லாங்குவேஜ், வேர்ட்ஸ், டிக்ஷன் என்றெல்லாம் இந்த கருத்துக்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை என்று வாதிடுகிறார் ஜாக் டெரிடா. இதைத்தான் அவர் தன்னுடைய சிறந்த கட்டுரையாக ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திலே ஸ்ட்ரக்சர், சைன் அண்டு ஃப்ரீ பிளே என்ற ஒரு ஆர்டிக்கிளை எழுதுகின்றார். அது மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள், ஒரு பேப்பர். அந்த பேப்பர் பின் நாட்களிலே உலகத்தையே உலுக்கிவிட்டது என்று கூறலாம். ஆய்வு கட்டுரையிலே இவர் லோகோசென்ட்ரிசிசத்துக்கு எதிராக பேசுகின்றார். என்ன பேசுகின்றார் என்பதை நாம் பிறகு பார்ப்போம். இதுபோல மேலும் பல காணொளிகளை பின் நாட்களில் நான் தரவிருக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.